பாதுகாப்பை மேம்படுத்த எங்களிடம் 25க்கும் மேல் நாடு முழுவதும் உள்ள தளங்களில் வாடிக்கையாளர்களால் பாராட்டப்பட்டது. ஆசிரியர்களின் எஸ்எம்எஸ் பட்டன் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் கஸ்டமர்களுக்கு உதவுகிறது.
இப்பொழுது சவாரி செய்கின்றனர். எங்களுடன் ஏறக்குறைய 2 லட்சம் பெண் கேப்டன்கள் உள்ளனர். பைக்கும் எடுத்திருக்கின்ற இந்த ரைட் ஷேரிங் பிளாட்ஃபார்முடைய டேக்லைன் என்னன்னா அதனுடைய முக்கியத்துவமான ஒரு வரி பை விமன் ஃபார் விமன், பெண்களால் பெண்களுக்காக. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மார்ச் மாதம் முழுவதையும் அவர்கள் பிங்க் மொபிலிட்டி மந்தாக கொண்டாடுகிறார்கள். இந்த பெண்களால் பெண்களுக்காக என்கின்ற விஷயம் மிக முக்கியமான விஷயம். நாம் நம்முடைய கால்களில் இருப்பது, தற்சார்புடையவர்களாக இருப்பது அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் விமன், இந்த 2 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மகளிர் தின விழாவை கொண்டாடுகிறோம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? 8ஆம் தேதி அன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆனா எல்லாரும் வசதியா ஒண்ணு மறந்துடும். அது வெறும் மகளிர் தினம் கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அது என்ன மகளிர் தினம்? தேங்க்யூ வெரி மச். உழைக்கும் மகளிர் தினம். அந்த உழைக்கும் அஜெக்டிவ் எடுத்துட்டு இட்ஸ் வர்க்கிங் விமென்ஸ் டே. வசதியா எல்லாருமே மகளிர் தின வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். உழைக்கின்ற நீங்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் கிடையாது. ஏனென்றால் மகளிர் தினத்தை முதலில் கொண்டு வந்தது உங்களை போல நூற்பாலையில் இந்த யான் ஃபேக்டரியில வேலை பார்க்கிற பெண்கள் தான் முதல்ல வீதியில இறங்கி போராடுறாங்க. அப்பெல்லாம் பெண்களுக்கு 20 மணி நேர வேலை. பெண்கள் எந்தவிதமான அடையாளமும் இல்லாமல் இறக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட காலத்திலே இந்த பெண்கள் 20 மணி நேரம் எங்களால் உழைக்க முடியாது, எங்களை கவனிச்சுட்ட, எங்க குடும்பத்தை கவனிச்சுட்ட, எங்களுக்கு நேரம் வேணும், வீதியில இறங்கி போராடுறாங்க. அமெரிக்கால முதலா. அப்புறம் அவங்க வேலை நேரம் 28ல இருந்து 28 மணி நேரம் உழைச்சிட்டு இருந்தாங்க. 20 மணி நேரம் உழைச்சிட்டு இருந்தாங்க. 10 மணி நேரமாக குறைக்கப்படுகிறது. அவங்களை பார்த்து இங்கிலாந்துல இருக்கிற உழைக்கின்ற பெண்கள் வீதிக்கு வந்து போராடி அந்த வேலை நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்கிறார்கள். அந்த தினத்தை நமக்கு கொடுத்தது நூற்பாலை தொழிலாளர் பெண்கள். இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் இருக்கின்ற உங்களை போல உழைக்கின்ற பெண்கள். That is why it's very important to remember that adjective, working women. யாருக்கு சொன்னாலும் நீங்க வெறும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அவங்க மட்டும் உழைக்கிறது இல்லை. வீட்டில் நம்ம இப்பெல்லாம் ஹோம் மேக்கர்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய அம்மா, நம்முடைய சகோதரியை, நம்மள பல பேருக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ல நான் சும்மா இருக்கேன். ஆனா அவங்க சும்மாவா இருக்காங்க? எவ்வளவு வேலை பார்க்குறாங்க. இப்போ காலையில நானே இங்கே கிளம்பி வரணும்னா நானே 1 மணி நேரம் முன்னதாக எழுந்திருக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஹீட்டர் சுவிட்ச் ஆஃபா இருக்கா, எல்லா லைட்டையும் அமர்த்திட்டாங்களா, தோட்டத்தில் எந்த செடி, தொட்டி செடி தண்ணி விடாம இருக்கு, அயன் பண்ண துணியெல்லாம் அப்படி சோஃபாவில் புரிஞ்சிருக்கா, அதெல்லாம் பார்த்து எடுத்து வைங்க. இது இல்லை, இதெல்லாம் நான் சொல்லிட்டு வீடை ஒரு வழியாக அது ஒரு நாள் முழுவதும் செயல்படுவதற்கு முடுக்கி விட்டு தான் வர வேண்டியது. அதனால தான் சொன்னாங்க, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. இன்னைக்கு சண்டே நான் தோசை சொல்ல முடியாது, நம்ம லீவ் எடுக்க முடியாது. இன்னைக்கு சண்டே நான் உங்களுக்கு காஃபி போட்டு தர முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆகையினால சும்மா நாம் யாருமே இருப்பது இல்லை. பெண்களாகிய நாம் எல்லா சமயத்திலும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த உழைப்பை ஒரு சேனலைஸ் பண்ணி உங்களுக்காக, உங்களுடைய பினான்சியல் இண்டிபெண்டன்ஸுக்காக நீங்க பண்ணுங்கன்னு தான் இவங்க இந்த அழகான விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பிங்க் மொபிலிட்டி மந்தாக மார்ச்சை கொண்டாடுகிறார்கள். And then to empower youth by women for women என்கிற அழகான விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் 3000 எண்ணிக்கையிலே கேப்டனாக இருக்கிறீர்கள். அடுத்த வருடம் நான் வரும்போது எல்லா வருடங்களும் நான் வருவேன், உங்களை வாழ்த்துவேன். This is something that is closer to my heart. I'm so happy to see all of my sisters sitting here with the lovely coat and the t-shirts. So it is so good to see you all. வரும்பொழுது இந்த 3000 அடுத்த முறை 6000 இப்படியே பன்மடங்கு பெருகி நீங்கள் உழைக்கின்ற அதே பொழுது உங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். காலையில எத்தனை பேர் சாப்பிட்டு வந்திருக்கீங்க? காலையில எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கீங்க? இருக்கு, ஆனா நிறைய கை எழும்பலையே. இதுல இருக்கிறதுல சரிபாதி half of you have your breakfast. அது ரொம்ப
உங்களை நீங்க நேசிக்கணும், உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகளுக்காக இருக்கணும், நம்ம குடும்பம். ஏன்னா இந்த இந்திய சமூகத்துல குடும்பமே ஒரு குழந்தை மாதிரி எடுக்க உட்கார்ந்து. So you have to, be fit and energetic and healthy. So நீங்க காலை சாப்பாடை மிஸ் பண்ணவே கூடாது. நீங்க சாப்பிட்டுட்டு தான் உங்க வீட்டுக்காரருக்கும் குழந்தைங்களுக்கு எடுத்து வைக்கணும். இது உண்மையா சொல்றேன். அதுல எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை. நீங்க அவங்களுக்காக ஹெல்த்தியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, உங்களுக்காக ஹெல்த்தியா இருக்கணும். என்ன சமைக்கிறீங்களோ அதுல முதல்ல நீங்க எடுத்து அவங்களுக்குலாம் ஹாட் பேக்ல வச்சுட்டு 2 தோசை 2 இட்லி இல்லைன்னா ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டு தான் நீங்க வெளியவே கிளம்பணும். That is my women's day message to you. உங்களை காதலியுங்கள், உங்களை நேசியுங்கள், உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு நலமாகும், உங்கள் தெரு நலமாகும், வீதி நலமாகும், உங்கள் மாநிலம் நலமாகும், இந்த நாடு நலமாகும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற உற்சாகம், எங்களுக்கு கொடுக்குற ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவோம். ஐ வெல்கம். கொஞ்சம் லவுடாக பேசுங்க. ஐ வெல்கம் அவர் கஸ்டமர்ஸ், ஐ வெல்கம் அவர் பார்ட்னர்ஸ், ஐ வெல்கம் த மீடியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தம்பி பின்னாடி வந்துருப்பா, பின்னாடி வந்து எடுப்பா. டிரைவர்ஸ், உமன் கேப்டன்ஸ், அவங்க பார்ட் ஆஃப் த டீம் மொபிலிட்டி, பார்ட் ஆஃப் த டீம் ஃப்ளைட் டாக்ஸி. ஸோ ரொம்பவே நன்றி அந்த ரிக்வெஸ்ட். ரேபிடோ சென்னை 2019 ஆரம்பித்தோம். இங்கே இப்போ 2025 இருக்கும். நம்ம சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் எல்லாமே வந்துட்டு உங்களால் தான் நடந்தது. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. கேப்டன்ஸ் இல்லைன்னா இங்கே இல்லை. அவங்களே எனக்கு ஃபஸ்ட்டு, அவங்களோட ஃபோக்கஸாக எனக்கு ஃபஸ்ட்டு. இங்கே வந்து நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸோ இல்லை என்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கோம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மனசில் ஆரம்பிச்சிருக்கா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அவங்க ஏர்னிங் செட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுதான் என்னோட ஃபோக்கஸ். அதுதான் நாங்கள் அண்ட் இது எல்லாமே பண்ணப்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சேஃப்டி, பாதுகாப்பாக பயணம் பண்ணுறது. அது எப்படி பண்ண முடியும்? நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 25+ இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும், ஃபீச்சர்ஸ் இன்க்ளூஸ் என்னப்பா நான் நினைக்கிறேன் தண்டே வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் மெயின் கால் பண்ணுறதுனா வேறு போகிறீங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் எங்களோட ப்ராடக்ட் வச்சுருக்கோம். ஸோ 3 விஷயம் நாங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு சேஃப்டி, பாதுகாப்பாக போகணும். 2வது இங்கே ஒர்க் பண்ணுற கேப்டன்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே ஃபேரான ஏர்னிங்ஸ், அது சம்பளம் இருக்கும், இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்கும் குறைக்கணும். ஸோ அதுதான் என்னோட 2வது ஃபோக்கஸ். 3வது கஸ்டமர்ஸ், அவங்க வந்துட்டு ஈஸியாக கிடைக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், பயணம் வந்து மலிவாக இருக்கும். அதுதான் என்னோட 3வது ஃபோக்கஸ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வச்சுருக்காங்க. அவங்க கொடுக்குற உற்சாகம், எங்களுக்கு கொடுக்குற ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவோம். ஐ வெல்கம். கொஞ்சம் லவுடாக பேசுங்க. ஐ வெல்கம் அவர் கஸ்டமர்ஸ், ஐ வெல்கம் அவர் பார்ட்னர்ஸ், ஐ வெல்கம் த மீடியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தம்பி பின்னாடி வந்துருப்பா, பின்னாடி வந்து எடுப்பா. டிரைவர்ஸ், உமன் கேப்டன்ஸ், அவங்க பார்ட் ஆஃப் த டீம் மொபிலிட்டி, பார்ட் ஆஃப் த டீம் ஃப்ளைட் டாக்ஸி. ஸோ ரொம்பவே நன்றி அந்த ரிக்வெஸ்ட். ரேபிடோ சென்னை 2019 ஆரம்பித்தோம். இங்கே இப்போ 2025 இருக்கும். நம்ம சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் எல்லாமே வந்துட்டு உங்களால் தான் நடந்தது. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. கேப்டன்ஸ் இல்லைன்னா இங்கே இல்லை. அவங்களே எனக்கு ஃபஸ்ட்டு, அவங்களோட ஃபோக்கஸாக எனக்கு ஃபஸ்ட்டு. இங்கே வந்து நாங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸோ இல்லை என்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கோம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்க மனசில் ஆரம்பிச்சிருக்கா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அவங்க ஏர்னிங் செட் இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுதான் என்னோட ஃபோக்கஸ். அதுதான் நாங்கள் அண்ட் இது எல்லாமே பண்ணப்பட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சேஃப்டி, பாதுகாப்பாக பயணம் பண்ணுறது. அது எப்படி பண்ண முடியும்?
நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 25+ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோம், ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் என்னப்பா நான் நிற்கிறேன் தாண்டே வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் நைட் கால் பண்ணுறதுனா வேறு போறீங்களா? அந்த மாதிரி தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் எங்களோட ப்ராடக்ட் வந்துச்சு. ஸோ 3 விஷயம் நாங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு சேஃப்டி, பாதுகாப்பாக போகணும். ரெண்டாவது, இங்கே ஒர்க் பண்ணுற கேப்டன்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே ஃபேரான ஏர்னிங்ஸ் சம்பளம் இருக்கும், இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்கும் குறைக்கணும். ஸோ அதுதான் என்னோட ரெண்டாவது ஃபோக்கஸ். மூணாவது, கஸ்டமர்ஸ் அவங்க வந்துட்டு ஈஸியாக கிடைக்கணும், அஃபோர்டபுளாக இருக்கணும், பயணம் வந்து மலிவாக இருக்கும். அதுதான் என்னோட மூணாவது ஃபோக்கஸ். Rapido launched a bike-lane இது வந்து பெண்களாக நடத்தப்படும் சர்வீஸ். We started this 1 year back, 2023 எண்டில் ஆரம்பிச்சோம். 1 year சின்னதாக ஆரம்பிச்சு 3000 கேப்டன் 3000 கேப்டன்ஸாக பெருசாக நாங்கள் வந்து இது வந்து நிறைய பெருசாகணும் தான் எங்களோட இன்டென்ட். இது வந்துட்டு நாங்கள் வந்து 3 வகையாக பார்த்தோம். ஒன்று வந்து சேஃப்டி, எல்லாரோட சேஃப்டி ஃபோக்கஸ்டாக பண்ணோம். ரெண்டாவது, அவங்களுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு தனி ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் நாங்கள் யோசிக்கிறோம். மூணாவது வந்து கஸ்டமர்ஸ் ஷுட் பி கம்ஃபர்டபுள், அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், சீப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு மலிவான விலையில் வந்துட்டு எப்படி ஒரு மொபிலிட்டி ரைடு பற்றி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் ஆனது நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணுவோம். இன்னும் நிறையாவே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் வந்து அவங்க எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க, பாதுகாப்பாக பார்க்கணும். ஸோ அது வந்துட்டு நாங்கள் வந்து பாதுகாப்பு தான் எங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதுலேருந்து நாங்கள் டிவேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி. நாங்கள் வந்து சொன்னோம்னா அவங்க எப்போ வேணுமோ எப்போ வேணால் ரைட் இருக்கிற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைட்டில் வந்துட்டு லேட்டாக ரீச் ஆனாங்கன்னா கால் பண்ணி ரீச் ஆகிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நீங்கள் கால் பண்ணி ட்ராக் பண்ணி போடுவீங்க. எஸ், நைட்டில் இருக்குன்னா நாங்கள் சார் இப்போ நைட்டு 24 hours இது இருக்குமா இல்லை சார் நைட்டு லிமிட் இருக்கா? இது நைட்டில் இப்போ வண்டி நல்ல ஓட்டில் வரைக்கும் ஓகே. சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஓட்டுறவர் பின்னாடி உட்காந்து 2 பேருக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபுல்லாக இருக்குது ரைடில் போகிறவங்க. அதே மாதிரி ஓட்டுறவங்களுக்கு எப்போல்லாம் ரேப்பிடோட இருக்காங்களோ எப்போவுமே இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து சின்ன வந்துட்டு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்குமே கவர் பண்ணும். ஸோ எல்லாமே அது ஓகே சார். நெக்ஸ்ட்டு ஸோ அது சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ 3000 பேர் இருக்காங்க. இமீடியட்டாக வந்துட்டு 10,000க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதா தான் ஃபோக்கஸ். நாங்கள் இது லாங் டேர்மில் வந்துட்டு இது அட்லீஸ்ட் 1 லட்சம் ரேப்பிடோ வந்து சென்னை சிட்டி ஒன்றுங்கிறா இல்லை அதர் ஸ்டேட் இது பாண்டிச்சேரி ஸ்டார்ட் நாங்கள் வந்து சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக லான்ச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இது இங்கே ஆரம்பித்து மற்ற ஊருக்குமே நாங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம் எங்களோட ஆசை. ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் சி லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். சார் ஒரு சின்ன சஜஷன் ஒன்று, AD1 ப்ளே